ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாய்ஸ் ரெகக்னைஸ் ஆகுதா? நான் தான் உங்கள் ஜோ. எஸ், இது நம்மளோட செகண்ட் சேனல், டேக்குக்கோடது ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனலில் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் ஜோஃபிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படிலாம் ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் இப்போ எகெயின் நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய கனவுகளோட நான் வந்துட்டு அந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே, நமக்கு அந்த அளவுக்கு ரீச்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவில் எனக்கு வந்துட்டு அவ்வளோ லவ் அந்த சப்போர்ட் வந்து கிடச்சிது. அது என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அதே ஒன்று லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு இதுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்துட்டு டேக்குக் எஃப்எஃப்லாம் கேட்பீங்கன்னு நான் நம்பிக்கையில் நான் அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம அந்த சேனல்லே வந்துட்டு ஒரு டேக்குக் கான்சர்ட் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு நிறையா லவ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம தனியாக செப்ரேட்டாகவே ஓப்பன் பண்ணிட்டோம். இனிமேல் நான் அதுக்கு வந்து போடுவேன். அவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து புரியுது, நீ அதிலே வந்து ஒழுங்காக போட மாட்டேன், இதில் நீ என்ன கழட்ட போகிற அப்படின்ற மாதிரி. இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன், ஓகேவா? அதோட போடுவேன். இல்லை போடுவேன். ஓகே, சரி, ஓகே. வளவலான்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் இஸ் சைட் பை சைட். ஒரு மாதிரி கிளிகிழப்பாக இருக்குது எனக்கு. சேம் டைம் ஷை ஆகுது, ஏனே தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடும் போது, அதாவது ஸ்ட்ரைட் ஸ்டோரி லைன் போடும் போது கூட எனக்கு இந்தளவுக்கு வைக்க வரல. என்னோட செல்லக்குட்டிங்க அவங்களுக்கு நான் பிஎல்க்கு போட போகிறேன், டேக்குக்கு போட போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதே சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு பைக்கில் அப்படியே செம்ம கெத்தாக வந்து படுத்திருக்காரு. அப்போது ஜேகேயோட ஃப்ரெண்ட் ஜே வந்து ஓடி வந்துட்டு, டே மச்சான், ஏய் செம்ம மேட்ரு ஒன்று சிக்கியிருக்குது. நான் மச்சான் சொல்கிற, அப்படி என்ன மேட்ரு? அதான்டா நம்ம பரம எதிரி தயாங்க இருக்கான்ல, அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்கா மச்சான்? லாஸ்ட் டைம் கூட நம்ம பைக் ரேஸ் வைக்கும்போது நம்மள அசிங்கமாக தோக்கடிச்சான்ல. இந்த டைம் நம்ம அவனை தோக்க வைக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லவும், படுத்துட்டு இருந்த ஜங்குக் அப்படி வேகமாக செம்ம காண்டா எந்திரிச்சிட்டு, வந்துட்டானா? இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். எவ்வளோ வருஷம் தெரியுமா? அன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சானுங்க, நான் தோக்கவும் எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சானுங்க. இன்னைக்கு அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கணும். எல்லாரும் சிரித்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் வின் பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் ஜெயிச்சிட்டு என்னை பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு, அது இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. எங்கே மச்சான் இருக்கான் அவன்? இப்போவே போகலாம். தோ இங்கே தான் மச்சான், நம்ம எப்போவுமே பார்ட்டிக்கு போவோம்ல, அந்த கிளப்பில் தான் இருக்கான். இப்போ தான் வந்திருக்கான் போல், அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்ட்டி கொடுத்துட்ருக்கான். நம்மளும் போயிட்டு இன்றைக்கி சம்பவத்தை வந்து ஆரம்பிச்சிருவோம், என்ன சொல்கிற அப்படின்னு ஜே சொல்லவும், ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி வெறியோட பைக் சாவி எடுத்துகிட்டு பைக்கில் அப்படியே இன்சர்ட் பண்ணுறா, சாரி அது என்ன சொல்லுவாங்க, ஆன் பண்ணிவிட்டு பைக்கையே போட்டு ஆன் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு அப்படியே ஒரு மைண்டில் ஒரு சில ஃப்ளாஷ்லாம் வந்துட்டு போகுது. பேபி பாய், என்ன தோத்துட்டியா? இதுக்கு தான் இந்த ஆல்ஃபா கிட்டலாம் எப்போவுமே போட்டி போடக்கூடாது, ஓகேவா? பார்க்க அப்படியே முயல் குட்டி மாதிரி இருக்க. உனங்களாம் அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஓட்டுவாங்களே ஸ்கூட்டி, அதை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஐயா கிட்டலாம் வச்சக்கூடாது, ஓகேவா? ஹேய் ஒன்றா, ஐயோ என்ன கையோங்கிற? முயல் குட்டி, என்ன உனக்கு கோவலாம் வருமா? இத்தனுண்டா இருந்துக்கிட்டு என்ன எகிர்ற? என்ன எகிர்வியா? தனியாக சேர்க்கணுன்னு வச்சுக்கோ, எதனா பண்ணி விட்ருவேன். அப்புறம் உனக்கு புரிகிற மாதிரி உன் ஸ்லாங்கில் சொல்லணுன்னா 7 days a week தான், ஓகே? ஓடு உங்கள் அம்மா வீட்டில் பனானா மில்க் செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை குடிச்சிட்டு பத்திரமா போய் படுத்துடணும். என்ன
ஓடுங்க குட்டி அப்படின்னு தயாங் ஜேகேவோட சீக்ஸ் அப்படியே வந்துட்டு பிஞ்ச் பண்ணுறாரு. ஜேகே கடுப்பாகுது. அப்படியே அந்த கடுப்போடய அந்த இடத்துல வந்து அப்படி போயிடுறாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரெசண்ட்டாக வந்து நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு செம்ம காண்டாகுது. எவ்வளோ தைரியம் இருந்தா அன்னைக்கு நீ என்னை பேபி பாய்ன்னு சொல்லியிருப்ப. என்னை பார்த்தா முயல் மாதிரி இருக்கா? முயல் குஞ்சு மாதிரி இருக்கா? இருக்குட்டே இருக்கு. இன்னைக்கு என் வெறி எல்லாத்தையும் தீக்காமல் விடவே மாட்டேன். என்னை முயல்னு சொன்னல, இந்த முயலோட இன்னொரு சைட் பார்த்துருக்கியா? டபுள் பண்ணி. அது ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சுப்பட்டே. அப்போ தெரிஞ்சுப்ப. பேபி பாய் உனக்கு இருக்குடா, இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பாருக்கு வந்துட்டு வந்திருப்பாங்க. இங்கே தயாங் சைட் பார்த்தோன்னா தயாங்கோட ஃப்ரெண்ட் மேக்ஸ், டே மச்சான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு மச்சான். ஐயோ என் லவரை கூட நான் இவ்வளோ நாள் பிரிஞ்சு ஃபீல் பண்ணலை மச்சான். என் மச்சானை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதோ இந்த நானி நாய் இருக்கே, அவனை நைட் டயத்தில் உச்சா போகலாம் வாடான்னு கூப்பிடுவேன் மச்சான். எனக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கும். நைட் டைமில் எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கும். வாடா அப்படிக்கா போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா வரமாட்டான்டா. அவன் ஆள் ஸ்கை வந்துட்டு தனியாக விட்டுட்டு வரமாட்டானா? அவன் கூட இருப்பேன்னு என்னை தனியாக போக சொல்லுவான் தெரியுமா? நானும் அடங்கிக்கிட்டே அப்படி படுத்துருவேன் மச்சான். இப்போ என் மச்சான் நீ வந்துட்ட. நைட் டைமில் நீ எங்கே கூப்பிட்டாலும் வரவில்ல மச்சான். எனக்கு அது போதும் மச்சான். அப்போ தயாங், டேய் மேக்ஸு, நீ உச்சா போகிறதுக்கு உன்னை கூட்டிக்கிட்டே திரியிறக்கு நான் என்ன உனக்கு ஆயமாவாடா? ஆமாவா அவன் ஃப்ரெண்டெல்லாம் எதுக்கோ மிஸ் பண்ணுறான். இதை நான் எப்பத்தியா எதுக்கெல்லாம் மிஸ் பண்ணுதுன்னு கொய்யால நான் கூட கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ணி எமோஷ்னல் ஆகிட்டேன்டா. ஐயோ அவன் மச்சானுக்கு இவ்வளோ லவ்வா அப்படின்னு பார்த்தா தொடனடிக்கு பையா பார்த்தா எதுக்கு மிஸ் பண்ணியிருக்கு பாரு, படம் அங்கிட்டு. அப்போது தயாங்கோட ஃப்ரெண்ட் நானி, ஐயோ அசிங்கப்பட்டா நாசோக்காரன். எது ஆசோக்காரனா? என்னடா சொல்கிற? டேய் தாரி தயாங், அது சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சா, அதான் வாயிலாம் வளமுது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நல்லா அப்படித்தான் திட்டு மச்சான். எப்போ பாரு என்னையும் ஸ்கையையும் பிரிகிறதாவே வேலையாகவே வச்சிட்ருக்கான். அந்த ஸ்கை பையன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான். நானே அப்படியாச்சும் அவனை பேசி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். டே டயத்தில் ஒர்க்குன்னு போயிடுறான். நைட் டயத்தில் தான் என் கூட இருக்கான். சரி பேசி மயங்கலான்னு போனால் அதுக்குள்ளே இந்த நாய் வந்துடுது. அவன் ஏன் ஆனா உச்சா போக என்னை கூப்பிட்றான்னு எனக்கு தெரியும் மச்சான். அவன் எனக்கு தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு தெரியாமல் பார்த்தேன் மச்சான். அவன் வீடியோவில் ஏதோ பார்க்குறான் மச்சான். நீ ஏதோ சவுண்டெல்லாம் வந்துச்சு. நான் கேட்டேன் தெரியுமா? நான் என்ன மச்சான்னு கேட்டேன் அவன்கிட்ட. அப்போது அவன் சொல்கிறான், ஏதோ நான் வவ்வல் சவுண்ட்ஸ் வந்துட்டு கற்றுக்குறேன்னு சொல்கிறான் மச்சான். நானும் அப்போ ஏதோ சரின்னு விட்டுட்டேன். அப்புறமா தான் நான் ஸ்கை கிட்ட கேட்டேன். அதெல்லாம் நீ எதுக்கு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டினான் தெரியுமா? டேய் மேக்ஸு, என்னடா பார்த்துட்டு இருந்த? அவன் சொல்கிறது உண்மையாடா? நானே சொல்கிறது உண்மையாடா? நான் பார்த்துட்டு இருந்தேன். மச்சான் அது குழந்த, அந்த குழந்தை ஏதோ சொல்லுதுன்னு நீயும் கேட்டுட்டு இருக்க. உண்மையாலே வவ்வல்ஸ் தாண்டா கற்றுக்கிட்டான் அப்படின்னு இங்கே 3 பேரும் ஃபுல்லாக மட்டையாகி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்கை வந்துட்டு தலையிலே அடிச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. அவர் வந்துட்டு ட்ரிங்க்லாம் பண்ணலை. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் தெளிவாக இருந்தால் தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிருக்க மாட்டார். அப்போ நானி, ஸ்கை பேபி என்ன நீ குடிக்கவே மாட்டுற? குடித்தாதான் எல்லோரும் உண்மையாக சொல்லுவாங்க. இந்தா கொஞ்சோன்னு குடிச்சிட்டு என்ன நீ லவ் பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஐயோ தயாங், இதெல்லாம் தேவையாடா? பாரு, இவெல்லாம் குடிச்சா வாயவே மூடவே மாட்டான். சும்மாவே நான் லவ் டார்ச்சர் பண்ணி கொல்லுவேன்டா. இப்போ வேற நீ ஊற்றி கொடுத்துட்ட.
ஐயோ, நைட்டெல்லாம் என்ன சாவடிக்க போறான்டா. டேய் மேக்ஸு, போதும் குடிச்சதெல்லாம் போதும், வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐயோ என்ன உன்னோட புஜ்லிம்மா ரொம்ப குடிக்கவும் உனக்கு அக்கறை ஆகுதோ? ஆ, வாயை உடைச்சிருவேன், புரியுதா? ஐயோ சரி விடு, என்னம்மா பண்ணு, நான் குடிச்சிட்டு தான் வருவேன் ஃபுல்லாக அப்படின்னு அவங்க அங்கே ஒரு பக்கம் கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வழியா ஜங்குக்கும் ஜேயும் வந்துட்டு அந்த பாருக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு உள்ளே வந்து தேடிட்டு இருக்காங்க, எங்கடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கா செம்ம வெறியா இருக்கு, எங்கே அவன் கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வெறியோடு தேடிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலி ஜேகே வந்துட்டு தயாங்க அப்படியே வந்து பார்க்குறாரு. ஆஃப்டர் லாங் பீரியட், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜேகே வந்துட்டு தயாங்க பார்க்குறாரு. அந்த குட்டி பையன் மூஞ்சிலாம் போயிட்டு ஒரு மாதிரி மெச்சூர்டாக இருக்கு. ஏன்னு தெரியல, அவ்வளோ தூரம் கோவத்தோடு வந்த ஜங்குக் இங்கே தயாங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி அமைதியாகிட்டாரு. அவர் ஹார்ட்லாம் ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு துடிக்குது. அவரால் ஒரு இன்ச் கூட மூவ் பண்ண முடியல. அதே பிளேஸ்லேயே நிற்கிறாரு தயாங்கே பார்த்துட்டு. தூரத்தில் தயாங் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதே ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. டே மச்சான் வாடா, அவன் பரம் எதிரி அந்த நிற்கிறான் பாரு, வா வா வா, வாயில் ஒன்று பொக்கு பொக்குன்னு குத்தலாம். அதோட இப்போதான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான், தள்ளாடுவான். நம்ம ஒரு குத்து குத்திட்டு முடியாந்துருவோம், எப்படி இருக்கு? ஆமாம் மச்சான், நீங்கள் போகிறோம் அவனை வாயிலே குத்து. ஆமாம், நம்ம எதுக்கு அவனை அடிக்கணும்? நம்ம அவனை அடிக்கவா வந்தோம்? நம்ம ரேஸ் விடுற கேட்க தானே வந்தோம். ஐயா ஆமாம்ல, மறந்துட்டேன் மச்சான், வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தியா, அதில் கிருகிருன்னு வந்து மறந்துட்டேன். நம்ம ஏன் அடிக்கணும்? ஆமாம்ல, அந்த தயாங்க பையன் தான் நம்மளை அடிக்கவே இல்லைல்ல. நம்ம போயிட்டு தம்பி இந்த மாதிரி பைக் ரேஸ் வச்சுருக்கோம், நம்ம பைக் ரேஸ் வந்துடுங்க அப்படின்ட்டு போய் கேட்டுட்டு வந்துடுவோமா? ஏய், நம்ம என்ன சமாதானம் பேச வந்திருக்கோமா, பேசி முடிக்க வந்திருக்கோமா? நம்ம இது கூட வந்துட்டு பொறுமையாக பேசணும். நம்ம வந்துட்டு நல்லா நல்லா எப்படி நம்ம தான் டானுன்ற மாதிரி போய் பேச வேணாம். வா மச்சான், டேய் ஜெக்கே, இப்போ தாண்டா ஒரு பவருக்கு வந்திருக்க. நீலாம் யாரு? நான் காலை முக்க தொடுவேன், நாயை கல்லால் குறி வச்சு அடிப்பேன், பைக்கில் கையை விட்டு ஓட்டுவேன். நீலாம் யாரு? அப்போவே நீலாம் கெத்துடி, இப்போலாம் சொல்லவா வேணும்? ஜேகேனா ஜேகே தான், இன்னைக்கு நம்ம தான் போயிட்டு வின் பண்ணுறோம். வா மச்சான் போகலாம், இதே வெறியோடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து போகிறாங்க. தயம் நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு டேட்டூ ஹேண்டு வந்துட்டு அந்த டேபிள் வந்து டப்புன்னு அப்படி தட்டுது. எவன்டா அது அப்படின்னு பார்த்தா ஜங்குக். தயம் அப்படியே ஸ்லோ மோஷனில் கண்ணை ஓப்பன் பண்ணி ஜங்குக் வந்து பார்க்குறாரு. பிகாஸ் அவர் ஃபுல் மட்டையில் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கண்ணு அவ்வளவா தெரியல. அப்படியே கண்ணை சுருக்கி அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறாரு. ஏதோ முயல் குட்டி நிற்கிற மாதிரி இருக்கு. யாரு? எங்க பார்த்த மாதிரி இருக்கு. தம்பி யாருப்பா நீ? ஏய், என்னை யாருன்னு தெரிலையா? என்னை யாருன்னு தெரியலையா? நல்லா பாரு, நான் தான். நீ தான்? உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க நீ என்ன பொண்டாட்டியா? யாரா நீ? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. மச்சான் யார்ரா அவன் ஓடி பையன்? டேய் மச்சான், யாருன்னு தெரிலையா? அதான்டா உன்னோட பேபி பாய், அந்த ஜங்கு குட்டி. எது பேபி பாயா? பேபி பாய் நீ ஆடா? முயல் குட்டி எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்க. என்னடா கையில டாட்டூ, லிப்ஸில் ஏதோ குத்தி வச்சிருக்க, ஐப்ரோலாம். ஐயோ, பார்க்கவே நல்லா கிளுகிளுன்னு இருக்கியாடா. உன் பேர் என்னமோல்ல? உன் பேர் நல்லா இருக்குமே. ஜான் ஜங்குக். குக்கி பையனா நீ?
ஆ ஐயோ, பார்க்கவே அழகா இருக்கானே. ஏய், என்ன திமிரா? ஆ என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆ முயல் குட்டி மாதிரி தெரியுது. அல்லா அழகா புஜுக் புஜுக்குன்னு முயல் குட்டி மாதிரி தெரியுது. மாறி என்ன முயல் குட்டியே தான். தயம், அப்படி சொல்லாத. எனக்கு செம்ம வெறி ஆகுது. நான் ஆல்ரெடி காண்டில் இருக்கேன். நான் பழசு எதையுமே மறக்கலை. உங்ககிட்ட வாங்கினதை நான் திருப்பி கொடுக்கணும். அப்படியா? நான் கொடுக்க போகிற? நான் என்ன கொடுத்தேன் உனக்கு? மொத்தம் எதுவும் கொடுத்துட்டானா என்ன? இல்லை, என் கற்பை எதுவும் கொடுத்துட்டானா? நான் கொடுத்தேன். ஐயோ, ஞாபகம் இல்லையே குஞ்சு. சாரி முயல் குஞ்சு. தயம் வார்த்தைக்கு வார்த்தை முயல் முயல் சொல்கிறது ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. செம்ம கோவம் வருது. வேகமாக போயிட்டு அவர் ஷர்ட்டை வந்து அப்படியே பிடிக்கிறாரு கிரிப் பண்ணி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முயல் முயல்னு சொல்லிகிட்டே இருக்க. என்ன இப்படி சொன்ன? தயம், உயிரோட விட மாட்டேன். ஐயா, கோவத்தை பாரு சல்லக்குட்டிக்கு. நீ கோவப்பட்டா கூட அழகா தான்டா இருக்க. அப்படியே டபுள் பண்ணி மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டே தயாங் வந்துட்டு ஜேகேயோட அப்படியே லிப்ஸை வந்து உத்து பார்க்குறாரு. அதில் பியர்சிங்ஸ் போட்டிருக்காரு. அது அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்கு. லைக் பிங்கான லிப்பில் ஒரு மாதிரியான சில்வர் கலரில் போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி ஹைலைட்டாக தெரியும்ல, அழகாக இருக்குது அவருக்கு. தயாங் அப்படியே ஜேகேயோட லிப்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, நாடா லிப்ஸ் இது? ஸ்ட்ராபெரி பழ மாட்டோம், சவன்னு இருக்கு. ஆமாம், நீ ஸ்மோக் பண்ணுவல்ல? ஸ்மோக் பண்ணா லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகுமே. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் ஆகவே இல்லை? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தயாங் வந்துட்டு அப்படியே ஜேகேயோட பேக் நெக் அப்படியே கிரிப் பண்ணி முன்னாடி அப்படியே வந்து புல் பண்ணுறாரு. அப்படியே புல் பண்ணி தயாங் அப்படியே ஜேகே லிப்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்டில் அவரும் அப்படியே க்ளோஸாக போகிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேகேயோட போபோ ஐஸ் அப்படியே பெருசாகுது. தயாங் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி போகவும் இங்கே மேக்ஸ், நானி, ஸ்கை எல்லாரும் வந்துட்டு கிஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து கத்துறாங்க. இங்கே ஜேக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அவர் ஷாக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மச்சான் அட்ரா கிஸ்ஸட்ரா. எல்லாரும் பாருங்க. என் மச்சான் அவனோட காதலனுக்கு முத்தம் கொடுக்க போகிறான். எல்லாரும் பாருங்க அப்படின்னு மேக்ஸ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. இங்கே தயாங் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக போயிட்டாரு. ஜேகேயோட லிப்ஸுக்கும் தயாங்கோட லிப்ஸுக்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அப்படியே தயாங் வந்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நெக்கை வந்துட்டு அப்படியே லைட்டாக தயாங் அப்படியே ஜேகே ஹைட்டுக்கு அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ ஜங்குக் தேவ் அப்படியே ஃபுல்லாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுற நீ? இங்கே பாரு, நீ என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டுருக்க. ஒரு பையன்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? உனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நாளைக்கு இருக்கு. இப்போ நான் போகிறேன். நாளைக்கு ஈவினிங் இதே கிளப்பில் 6 மணிக்கு நான் வர்றேன். ஆம்பளையாக இருந்தா குடிக்காமல் நீங்கள் நில்றா. உனக்கு எனக்கு போட்டி ரேஸ் வச்சுக்கலாம். அதில் காட்டுவோம் வீரத்தை. இந்த டைம் நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன். பார்த்துக்கலாம் தயாங். பேபி பாய், என்ன நீ சீரியஸாலாம் பேசுகிற? எனக்கு சிரிப்பு வருதுடா நிஜமாலே. பாரு, இந்த முயலுக்கு கோபம்லாம் வருது. இப்போ நான் பேச மாட்டேன், நான் போகிறேன். மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு வேகமாக கோவமாக அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஒரு 12 PM இருக்கும். தயாங் வந்துட்டு அப்படியே ஐஸை ரப் பண்ணிகிட்டே அப்படியே வேக் ஆகுறாரு. தலை வலிக்குது. எதுக்கு தான் குடிக்கவே கூடாது.
தெரியாதனமாக குடிச்சுப்புட்டேன். இனிமேல் தொடவே கூடாது. ஆ தலை வலிக்குது, என்ன எந்திரிக்க முடியல அப்படின்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா மேக்ஸ் வந்துட்டு தயாங்கோட ஹிப்பில் அப்படியே வந்துட்டு தலையை வச்சுட்டு படுத்திருக்காரு. டேய் எருமை தள்ளி படுறா. ஏ என்னடி தள்ளி படுக்கலாம் சொல்கிறேன் உன் அத்தானை? உன் அத்தானை தள்ளி படுக்க சொல்லுவியாடி? கட்டி பிடிச்சி படுறி என்ன அப்படின்னு தூக்கத்திலே புலம்பிட்டு இருக்காரு. தயாங் ஒரு மிதி தான் அப்படியே கீழே போய் விழுகிறாரு. பட் மேக்ஸுக்கு எதுவுமே தெரியல, அவ்வளோ போதில் இருக்காருல்ல. ஸோ தூக்கத்தில் எதுவுமே தெரியல, அப்படி எகெயின் படுத்து தூங்கிறாரு தலையிலே. இங்கே ஸ்கை நானி சைடு, நானி ஸ்கையோட செஸ்டில் அப்படியே வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஸ்கை தூங்கலை, நானியே தான் பார்த்துட்டே இருக்காரு. ஸ்கை நானியை பார்த்துட்டே, ஏண்டா அப்படி க்யூட்டாக இருக்க? அப்படியே அழகாக இருக்க தெரியுமா? எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றிட்டே இருக்கல்ல. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நான் உன்னை அவ்வளோ அலைய விடுறேன், அப்படி இருந்தும் என் கூடவே தான் இருக்க, என்னை விட்டு பிரியவே மாட்டுற. ஸ்கை ஸ்கை ஸ்கைன்னு பின்னாடியே வந்துட்டே இருக்கல்ல பூனைக்குட்டி மாதிரி. எனக்கே உன்கிட்ட எவ்வளவா சொல்லணும் போல ஆசையாக இருக்கு. ஆனால் இப்போ சொன்னோன்னா நீ எல்லாருக்கிட்டையும் பற்றி வச்சிருவ. ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி திடீர்னு கப்பல் ஆக முடியும்? அது கொஞ்சம் டைம் ஆகும்ல. சீக்கிரமே நான் உங்ககிட்ட எவ்வளவா சொல்லுவேன். அது வரையும் எனக்காக வெயிட் பண்ணுவியா? வெயிட் பண்ணுவேன் பேபி. என்ன வெயிட் பண்ணுவேன் பேபி? எனக்கு தெரியாதா யாராவது லவ் பண்ணுறேன்னு? ஆனால் எல்லாமே ட்ரீம்ஸில் மட்டும்தான் சொல்கிற. ரியலில் எப்போ பேபி இந்த மாதிரி சொல்ல போகிற? பட் அந்த டேக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே வந்து புலம்புறாரு. இப்போ தான் ஸ்கைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே க்யூட் கப்பிள்ஸாக இருக்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 4 பேரும் ஒரு டீ கடையில் போயிட்டு 4 பேரும் நல்லா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தயாங், டே மச்சான் என்னைக்கும் கிளப்பு போமாடா? உங்களுக்கு எதுவும் ஒர்க் இல்லைல்ல? போயிட்டு வரலாமா? நேற்று மாதிரி போயிட்டு குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம், ஓகே? அப்போ ஸ்கை, எது என்ன சொன்ன? நம்ம பாட்டுக்கு வந்துடுவோமா? நம்ம போனோம், குடித்தோம், நம்ம பாட்டுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டோம், அவ்வளோதானே? இல்லை மச்சான், அதானே பண்ணோம். ஆமாம் மச்சான், நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பாட்டுக்கு குடித்தோம், நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணோம், வந்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சொல்கிறாரு. டேய், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றது கரெக்டாக தான் இருக்குது. நேற்று என்னென்ன அட்டூழியம் பண்ணிங்க தெரியுமா? எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல? அட்டூழியம் பண்ணமா? அப்படி என்ன பண்ணோம்? நான் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு தயாங் கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு. ஜங்குக் வந்தது, ஜங்குக்கு தயாங் பண்ணது, கிஸ் பண்ண போனது, பேசினது அப்படின்ட்டு எல்லாமே வந்து சொல்கிறாரு. தயாங்க்கு கேட்க கேட்க ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கு. ஐய, அவனை போயா கிஸ் பண்ண போனேன்? அவன் சும்மாவே எகிரி நெகிருவானே. ஐயோ தயாங், இதுக்கு தான் குடிக்காதான்னு சொல்கிறது. இனிமேல் குடிக்கவே கூடாது, குடிக்கவே கூடாது. டேய் ஸ்கை மச்சான், இனிமே நான் குடிச்சா நீ என்னன்னு கேட்குற? என்னன்னு கேட்குற? கேட்குற மச்சான், ஆனால் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறேன். இனிமே எவனாச்சும் பாருக்கு போகணுன்னு சொல்லி பாருங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பேன். டே என்ன, அவன் தானே கேட்கணும்னு சொன்னான், நீ அவனை கேளு, என்னாலும் கேட்கக்கூடாது சரியா? உன்னை தாண்டா அசிங்கமாக கேட்பேன், நீ தான் அவனை கெடுக்கிறதே. தோ கூட நிற்கிறானே, இவனையும் கெடுக்கிறத நீ தான். ஐயோப்பா, நான் ஒன்றும் புஜிலிமா ஒன்றும் பண்ணலை. ஏய் அப்படி சொல்லாத. ஐயா
ரொம்ப நடிக்காத மச்சான். நீ வெளியில தான் பிடிக்காத மாதிரி நடிக்கிற அவனை, ஆனால் உள்ளுக்குள்ள அவனை பிடிச்சிருக்குல்ல ஆ அப்படின்னு சொல்லவும் இங்கே நானிக்கு வந்துட்டு ஒரே ஷை ஆயிடுச்சு. ஸ்கைக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, பட் அது வெளியில் காட்டிக்காம, மச்சான் ஜேகே வந்துட்டு இன்னைக்கு 6 மணிக்கு ரைடு வச்சுக்கலான்னு சொன்னான். நீ போறியா மச்சான்? பின்ன போகாம அந்த முயல் மூஞ்சனே வந்துட்டு என்ன சவால் விடுறான். ஆம்பளையான்னு வேற கெட்டு வச்சிருக்கான். போகாம இருக்க முடியுமா? போயிட்டு எப்போ போல வின் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஆனால் மச்சான் அவன் போன டைம் மாதிரி இல்லை, இந்த டைம் ரொம்ப கோவமாக இருந்தான். அதோட நேற்று வேற நீ என்னமோ பண்ணி வச்சிருக்க, செம்ம காண்டோட தான் போனான். பார்த்துக்கலாம்டா, அவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் 6 மணி ஆகுது. ஜேகே வந்துட்டு வந்துடுறாரு. அவர் ஃபேஸில் அவ்வளோ கோவம், அப்படியே தயாங்கே பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. தயாங் அப்படியே கூலாக இருக்காரு. தயாங் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே, ஓய் பேபி பாய், இஃப் யூ கேன் கேட்ச் மீ, பட் ஜஸ்ட் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்ட் பை மீ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து அப்படியே விங்க் பண்ணுறாரு. இங்கே ஜங்குக் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே மிடில் ஃபிங்கரை எடுத்து காட்டுறாரு. தயாங்கும் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிவிட்டு தென் அப்படியே இந்த ரேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காங்க. காட் பிளேஸ் ஈவினிங் டைம்னால அந்த பிளேஸில், அதோட அது வந்து ஹில் ஸ்டேஷன், அவ்வளோவா வந்துட்டு பைக் கார்லாம் எதுவுமே போகாது. ஸோ 2 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்காங்க. போக போக அப்படியே வந்து இருட்டிகிட்டே போகுது. இங்கே ஜங்குக் செம்மையாக ரைஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. தயாங்கை விட ஜங்குக் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகிறாரு. ஸோ தயாங் வந்துட்டு பின்னாடி வராரு, ஜங்குக் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. ஜேகேக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், நம்ம வந்து வின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்து பைக் வந்து ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்படியே போய்கிட்டே இருந்தா ஒரு இடத்துல அப்படியே வந்துட்டு தடுமாறி போய் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அந்த பைக் ரோட்டில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போகுது. இங்கே தயாங்க்கு உயிரே இல்லை. அப்படியே வந்துட்டு ரைஸ் பண்ணுறது அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட வேகமாக போகிறாரு. ஜங்குக் விழுந்தது ஒரு இடம், பட் அவர் கிடக்கிறது வேறு இடம். அவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸில் போய் விழுந்திருப்பார். ஜங்குக் விழுந்த ஃபோர்ஸில் அவருக்கு எதுவுமே தெரியல, அப்படியே வந்து மயக்கம் போட்டுடுறாரு. இங்கே தயாங் வேகமாக வந்து பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக ஜங்குக் கிட்ட வந்து போகிறாரு. ஏ ஜேகே, ஜேகே என்னடா ஆச்சு? ஜேகே என்னை பாரு, ஜேகே அப்படின்னு ஜங்குக்கோட சீக்ஸ் எல்லாம் அப்படி வந்து டேப் பண்ணுறாரு. பட் ஜங்குக்கு வந்துட்டு கண்ணை திறக்கவே இல்லை. தயாங் வேகமாக போயிட்டு பைக்கில் போயிட்டு தண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ஜேகே மூஞ்சில் வந்து தொளிக்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு அவருக்கு உயிரே வருது. பிகாஸ் ஜங்குக்கு வந்துட்டு கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திறத்துட்ருக்காரு. அம்மா, ஏ ஜங்குக் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைல்லடா, ஒன்றும் இல்லைல்ல? என்னை பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ தான் விழுந்துட்ட, உடம்புல எதனா அடிபட்டிருக்கா? எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புழுக்க எதனா வந்து அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பட் கையில் காலில் அந்தந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி உறைஞ்சி இருக்கு. அவ்வளவா பெரிய காயம் இல்லை, ஒரு சில அடியோடு அப்படி வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. தயாங்க்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி உயிரே வருது. ஏன்டா அப்படி பண்ணுற? அப்படி ஃபாஸ்ட்டாக போக சொல்லதா உன்னை? உனக்கு என்ன வின் பண்ணணும்னா உயிரை கூட கொடுத்துருவியா நீ? அறிவு இருக்காடா? எதனா ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் நான்? சொல்கிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தயாங்கோட கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வருது. ஜங்குக்கு அப்படியே கண்ணு திறக்க முடியாமல் அப்படியே வந்து தயாங்கே பார்க்குறாரு. அவனால் சுத்தமாக முடியல. பட் ஸ்டில் தயாங் பேசுகிற எல்லாமே அவருக்கு வந்து கேட்குது. தயாங்கோட வாய்ஸ் அவ்வளோ ப்ரோக்காக இருக்குது. கண்ணீர்லாம் அப்படியே வந்துட்டு வர்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ தயாங்கும் வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே தூக்கி அவர் பைக்கில் வந்து வச்சுட்டு பேலன்ஸ்க்காக பைக்கோட பெல்ட் வச்சு அப்படியே அவரை இடுப்போடு சேர்த்து அவர் இடுப்பில் வந்து அப்படியே கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் செக் பண்ணுறாங்க. அவ்வளோவா சீரியஸாக இல்லை, ஓரளவுக்கு காயம் இருக்குது, அது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் தயாங்க வந்துட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 days வந்து பாஸ் ஆகுது. ஜங்குக்கு வீட்டில் தான் வந்துட்டு தயாங்க வந்து இருந்திருப்பார். இப்போது ஜேகே அப்படியே பெட்டில் இருந்து
அப்படியே தூங்கி எந்திரிச்சிருப்பாரு ஐஸை ரப் பண்ணிக்கிட்டு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தயாங் தான் முன்னாடி உட்காந்துருக்காரு. தயாங் ஜங்குக்கு உட்காந்து அடிபட்டிருக்கும்ல கை கால்லலாம், அதெல்லாம் வந்து டிஞ்சர் வச்சுட்டு அந்த பேண்டேஜ்லாம் வந்து போட்டு விட்டுட்ருக்காரு. நீ என்ன பண்ணுற இங்க? நீ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? ஆ தூங்கி எந்திரிச்சிட்டியா? எப்போ எந்திரிச்சா? இப்போதான். ஓ, நான் தூங்கி எந்திரிக்கிறக்குள்ளே டிஞ்சர்லாம் போட்டு நல்லா பேண்டேஜ் போட்டுடலான்னு பார்த்தேன். தூங்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோவா பெயின் தெரியாதுல்ல, அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டியா? சரி இரு, கொஞ்சோண்டு வலியை பொறுத்துக்கோ, நான் அவ்வளோதான் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜை வந்துட்டு மெதுவாக போட்டு விட்றாரு. ஜங்குக்கு வந்து வலிக்குது. ஏய் சாரி சாரி சாரி, வலிக்குதா? பொறுமையாக பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, பண்ணு நீ. ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் ஃபுல்லாக போட்டு விட்றாரு. ஜங்குக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி அடிபட்டிருக்கும். அது கை ஃபுல்லாக ஒரு மாதிரி பேண்டேஜ் தான் வந்து சுற்றிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு தயாங்க வந்துட்டு அந்த பேண்டேஜ்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே ஹேண்ட்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீயா இதெல்லாம் எனக்கு பண்ணுற? என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதான் நான் பண்ணுறேன். அதோட நான் பண்ண என்ன? அதான் நீயா பண்ணணும். நான் உன் எனிமி தானே, அப்புறம் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண? நான் விழுந்திருந்தா நீ வின் பண்ணி இருக்கலாமே, நீ பாட்டுக்கு ரைஸ் பண்ணி போயிருந்தா. நீ எதுக்கு என்னை காப்பாத்தின? அதோட நான் உன்னாலலாம் விழுகலை, நானா ரைஸ் பண்ணி போகவும் தானே விழுந்தேன். உன்னை நான் எப்போ எனிமின்னு சொல்லியிருக்கேன்? நீ தானே எப்போவுமே என்கிட்ட வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு இருப்ப. நீ தானே அப்போது என் கூட பைக் ரேஸ் வந்த? ஆமாம் வந்தேன். அப்போ நீ என்கிட்ட திமிராக பேசின. என்கிட்ட நீ முடிஞ்சால் பைக் ரேஸ் வந்து பாரு, நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நானே அப்போ வின் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு இதில் நான் வின் பண்ணிட்டேன். பட் அதுக்காக நான் உன்னை எனிமையாக நினச்சேன்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஓ, அப்போது நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? ஆனால் ஏன் இப்போ பாரு என்ன பேபி பாய் முயல்னே சொல்கிற? எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் ஒரு பையன், என்னை அப்படி தான் சொல்லுவியா? நானும் உன்னை மாதிரி ஒரு பையன் தானே. ஏன் ஒரு பையன் அப்படிலாம் சொல்லக்கூடாதா என்ன? எனக்கு ஒன்று சொல்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறேன். இதெல்லாம் தப்பு இருக்கு? அதையும் ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் அப்படின்னு தயாங் சொல்லவும் ஒரு மாதிரி ஜேகே இப்படி ஒரு மாதிரி தயாங்கே பார்த்துட்டே இருக்காரு. தயாங் டே ஷார்ப்பான ஐஸோட ஜங்குக்கை பார்த்து, இப்போன்னு இல்லை எப்போவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதம்மா துண்டா ஜட்டி போட்டுட்டு சுற்றுவியே அப்பையிலேருந்து. நான் உன்னை பார்க்கணும், அவன் கூடவே இருக்கணும் தான் பக்கத்து ஏரியாவில் இருந்தேன்னா வீடை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு என் அப்பா அம்மாட்டெல்லாம் அடம் முடிச்சு உனக்காக உன் ஏரியாவுக்கு உன் பக்கத்து வீட்டுக்கு வந்தேன் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு. ஆனால் அந்த தம்மா துண்டு இருக்கும் போதுலேருந்தே என்ன உனக்கு பிடிக்காதுல்ல? ஒரு மாதிரி முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்பையிலேருந்து என் கூட போட்டி தான் இல்லை, அப்பையிலேருந்தே நான் உனக்கு எனிமி தான் இல்லை. ஆனால் அதான் எனக்கு பிடிச்சிருந்தது. உன்னை இன்னும் இன்னும் பிடிக்க வைக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஒரு மாதிரி துருன்னு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உன்னை நான் எப்போவுமே விடவே மாட்டேன். உன் பின்னாடியே உன்னை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். உனக்கு தான் சண்டை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் பண்ணிவிட்டு உன் கூடவே இருந்தேன். உன்னை எப்போவுமே விடவே இல்லை. அப்புறம் ஏன் 3 வருஷம் அப்ராட் போனேன்? அப்போ நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணலையா? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. ஏய் என்னமோ சொன்ன, என்ன சொன்ன?
மிஸ் பண்ணியா என்ன? ஆ டேய் ஜங்குக், என்ன மிஸ் பண்ணியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏதோ வாய் வளரி வந்துருச்சு அப்படின்னு ஜங்குக் வந்துட்டு இந்த பக்கத்தில் திரும்பிக்கிறாரு. தயாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏய் முயல், அப்படி சொல்லாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னை பார்த்தா முயல் மாதிரியா இருக்கு. ஆ முயல்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க? நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீ முயல் தான், முயல் குட்டி தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லு என்ன சொல்ல? அதான்டா அது, அந்த 3 வார்த்தை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்புறமே ஏன் மழுப்பிட்டு இருக்க? சொல்லு. யார் சொன்னா ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அதெல்லாம் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்காது. அப்படியா? அப்போது எங்க என்னை பார்த்து சொல்லு. அதெல்லாம் என்ன, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல போகும்போதே தயாங் வந்துட்டு ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி அந்த கிஸ் டீப்பாக இருக்குது. ஜேகேயோட டங்கை அவரோட 2 டீத்தையும் வச்சு அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கு வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகி ஜேகேயும் வந்துட்டு அப்படியே கிஸ் பேக் பண்ணுறாரு. ஸோ ஜேகே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவும் தயாவுக்கு இன்னும் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் அந்த கிஸ் இன்னும் டீப்பாக ஆகுது, ஒரு மாதிரி பேஷனேட்டாக சேஞ்ச் ஆகுது அந்த கிஸ். சேரில் அப்படியே உட்காந்துருந்தபடி அப்படியே படுத்திருந்த ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணியிருப்பார். ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் ஜேகே எந்திரிக்க முடியாமல் அப்படியே எந்திரிச்சிட்டே கிஸ் பண்ணுறாரு. பட் தயாங் வந்துட்டு ஜேகேக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்லேருந்து அவர் எந்திரிச்சு அப்படியே ஜேகேயோட மேலே அப்படியே கவரான மாதிரி வந்துடுறாரு. வந்துட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயாங்கோட கை சும்மாவே இல்லை, அப்படியே ஜேகேயோட டிஷர்ட்குள்ளெல்லாம் அப்படியே உள்ளே போகுது. அப்படியே எல்லா பிளேஸ்லேயும் அப்படியே ரப் பண்ணிகிட்டே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. தென் ஜேகேவோட லிப்ஸுக்கு கீழே ஒரு மோல் இருக்கும்ல, அந்த மோல் கீழெல்லாம் அப்படி வந்து கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அந்த லிப்ஸை வந்து பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே தயாங்கோட நெக்கை அப்படியே கிராப் பண்ணி அவர் பக்கம் இன்னும் இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயாங் அப்படியே ஒரு ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே கழட்டி தூக்கி வீசுறாரு. ஸோ ஜங்குக்கையும் வந்துட்டு மெதுவாக எந்திரிக்க உட்கார வச்சுட்டு, பிகாஸ் அவருக்கு அடிப்பட்டதுக்கு இல்லையா, அதையே 2 பேரும் மறந்துட்டாங்க. அப்படி மெதுவாக அந்த டிஷர்ட்டை வந்துட்டு அப்படியே கலட்டி விடுறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து அடி போட்டிருக்கும்ல, அதில் அடிப்படாத மாதிரி பொறுமையாக கழட்டி விட்டுட்டு எகெயின் வந்து அந்த கிஸ்ஸை வந்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, பிகாஸ் நான் ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து வச்சுருக்கேனா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜோஃபிக்ஸில் வந்துட்டு அவ்வளோவா ரொமான்ஸ் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. மேபி அது ஸ்ட்ரைட் ஸ்டோரி லைன்றனால எனக்கு காட்ட முடியலையா என்னன்னு எனக்கு தெரியல. டேக் குக்னால நான் வந்துட்டு ஈஸியாக அதை ஒரு மாதிரி வெக்கமே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓ மை காட், ஒய் ஐ எம் ஷையிங். சரி, ஓகே, ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ரீச் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, ஒரு 5 வியூஸ் போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதுவே எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நான் எதுவும் டார்கெட் அவ்வளோக்கு போகணும் இவ்வளோக்கு போகணுன்னு அவ்வளோ பெருசு வைக்க மாட்டேன். மினிமைஸாக போனாலுமே சாட்டிஸ்ஃபைடாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கேரக்டர். ஸோ போகும் நான் நம்புகிறேன். அதுக்கு ஹையராக போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். அந்த சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட் இதே மாதிரி இந்த சேனலுக்கு நான் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ அடிக்கடி வரும். ஓகே, லவ் யூ ஆல், பாய், டாட்டா. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? லைக் பண்ணிடுங்க, ஹைப் பட்டனை வந்துட்டு அமுக்கி விட்ருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.